வணக்கம். இது உலக தரிசனத்தின் செய்திகள். வாசிப்பவர் சிவபாதம் சசிகாந்த். அமெரிக்காவிலே வெள்ளை மாளிகைக்கு அருகிலே துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மாளிகைக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் போலீஸ் அதிகாரிகளால் சுட்டு கொல்லப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகையினுள் இருந்தமை அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஈரான் யுத்தம் பல நாட்களாக இடம்பெற்று வருகின்ற நிலையிலே ஹோர்முஸ் ஜலசந்தி பிரச்சினை காரணமாக உலக நாடெங்கும் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ள நிலையில் இந்தியாவிலே மீண்டும் பெட்ரோல் மற்றும் டீசல் என்பவற்றின் விலை மிக அதிக அளவில் உயரப்போவதாக பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மெட்டா நடாத்திய ஏஐ டூல்ஸை கண்டுபிடிக்கின்ற ஒரு போட்டியிலே அங்கு பணியாற்றுகின்ற ஊழியர் ஒருவர் தன்னுடைய சிறந்த மதிநுட்பத்தையும் பொறியியலாளர்களையும் பயன்படுத்தி தான் கண்டுபிடித்த ஏஐ டூல் இறுதியில் அவருக்கே பகைவனாக வந்து முடிந்தது. அந்த ஏஐ டூல் அவர் செய்கின்ற பல்வேறு பணிகளை அதுவே செய்வதனால் அதனை கண்டுபிடித்த அடுத்த வாரத்தில் அவருடைய வேலை பறிபோயுள்ளது. தமிழ்நாட்டில் மெரினா கடற்கரையில் தாயுடன் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் திடீரென்று காணாமல் போயுள்ள நிலையில் அந்த தாய், என்னுடைய அண்ணன் விஜயிடம் போய் சொல்லுங்கடா என்று கதறி அழுத காட்சி அங்கு பெரும் உருக்கத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய அண்ணனிடம் சொன்னால் அவன் எப்படியாவது கண்டுபிடித்து தந்து விடுவான் என்று தாய் கதறி அழுததை அங்கு சுற்றியிருந்தவர்கள் பார்த்தனர். தாம் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் மேற்கொள்ள இருக்கின்ற முதலீடுகளை அருகில் இருக்கின்ற நாடுகள் முட்டுக்கட்டை போடுவதாக சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இவர் மறைமுகமாக இந்தியாவையே சாடுவதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் தாம் இலங்கையின் வடக்கு பகுதியில் பாரிய மின் திட்டம் ஒன்றை அமுல்படுத்த இருந்ததாகவும் அதனை அருகிலுள்ள நாடு சீண்டி அதனை குழப்பியதாகவும் சீனா குறிப்பிடுகின்றது. இதனால் இலங்கையின் வடபகுதியில் ஏறத்தாழ 10,000க்கு மேற்பட்டோர் தம் வேலைவாய்ப்பை இழந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் எக்ஸ்பிரஸ் ரயிலை குறிவைத்து நடாத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 24 பேர் பலியாகியுள்ளனர். அமெரிக்காவிலே புதிதாக நடைமுறைக்கு வந்த கிரீன் கார்டு விவகாரம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இந்தியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு உள்ளதா என்று நிபுணர்கள் அது தொடர்பாக கலந்துரையாடத் தொடங்கியுள்ளனர். ரஷ்யா உக்ரைன் போர் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் ரஷ்யா தங்கள் நாட்டின் மீது பாரிய ஒரு தாக்குதலை நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக உக்ரைன் நாட்டு அதிபர் எச்சரித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டிலே மேல்மாடி கட்டுமான பணியின் போது அங்கு ஏற்பட்ட இடிபாடு காரணமாக 50க்கு மேற்பட்டவர்கள் சிக்கியுள்ள நிலையில் மீட்பு குழுவினர் 20க்கு மேற்பட்டவர்களை மீட்டுள்ளனர். ஏனையோரை தேடும் பணி தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான போர் சில மாதங்களை கடந்து இடம்பெற்று வரும் நிலையில் அதிபர் ட்ரம்பினுடைய மகனின் திருமண சடங்கில் கூட தன்னால் கலந்து கொள்ள முடியாத நிலை வருமென்று வேதனை தெரிவித்துள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஈரானுடனான யுத்தத்தின் போது லெபனான் அவர்களுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. உலக பணக்காரர்களில் ஒருவரும் அமெரிக்காவின் தொழிலதிபருமான எலான் மஸ்க் தன்னுடைய ஸ்டார்ஷிப் செவ்வாய் மற்றும் சந்திரனுக்கு ராக்கெட்டை ஏவுகின்ற பரிசோதனையின் 12வது கட்ட பரிசோதனை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
எதிர்வரும் காலங்களில் செவ்வாய் மற்றும் நிலவிலே மனித குடியேற்றங்களை அமைப்பதற்கான மிகப்பெரிய ராக்கெட் ஒன்று 40 மாடி அளவிலான பிரம்மாண்டமாக தயாரித்து வரப்பெறுகின்ற இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் சோதனை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற உலகின் பல்வேறு பாகங்களில் நடைபெறுகின்ற முக்கிய செய்திகளோடு மீண்டும் உங்களை இன்னுமோர் செய்தி வீச்சிலே சந்திக்கின்றேன். நன்றி.